ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகி மாவு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வானல் வச்சு மாவு வறுத்து எடுத்துக்கலாம். வானல் சூடாகணும். வானல் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானது இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுந்துருச்சு மாவு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாவு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச மாவு பவுலில் சேர்த்தாச்சு. துருவின தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. கூட எள்ளி சேர்த்தாச்சு. பாவு காய்ச்சி வச்சா அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வானல் வச்சு மாவு வறுத்து எடுத்துக்கலாம். வானல் சூடாகணும். வானல் சூடாகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதான் இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வறுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்துருச்சு மாவு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பாவு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. பாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இறக்கிக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சாச்சு தேவையான அளவு. இப்போ ஸ்டீல் பிளேட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஷேப்பில் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில். நம்ம உருண்டெல்லாம் சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.